ஒரு 2 முன்னாடி ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு. 2 பேருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்போ ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நானே ரொம்ப அழுதுருக்கேன் அதெல்லாம் தனியாக உட்காந்து. ஸோ அது அவளுக்கு ஒரு கட்டத்தில் என்கிட்ட சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிறேன்ற மாதிரி ஃபீல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் அது என்னோட எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப லோவாக வச்சுருக்கோம். அவன் முன்னாடி காட்டும் போது நான் சொல்லுவேன், அவள் ஏதோ ஒன்று சந்தோஷமாக சொல்லுவதா, நான் எங்கேயும் உடஞ்சு போயிடுவேன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நான் அதை பெருசாக எடுத்துக்காத மாதிரி அப்படியா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்க மாதிரி ஒரு ப்ரொஃபைல் காட்டுவேன். அது பல வாட்டி நடக்காம போயிருந்தது. அந்த மாதிரி சொல்லி நடக்காமையும் சில வாட்டி நடந்துச்சு. நீங்க பிரெக்னென்ட்னு எப்படி ரிவீல் பண்ணீங்க? அவர் எனக்கு முன்னாடி தெரிஞ்சது அது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் பிரெக்னென்ட். அப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதனால அவரு நான் சொல்லும் போது அவர் சொன்ன பார்த்துக்கலாம், இது கொஞ்ச நாள்ல சொல்ல, நீ எதுவும் சொல்லாத அப்படி அந்த மாதிரி அது நான் ரொம்ப ஆக்சுவலி அப்போ எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் சந்தோஷமா ஒரு விஷயம் சொன்ன போது அவர் என்ன நினைச்சு சந்தோஷப்படும், அப்புறம் சந்தோஷத்துக்கு அப்புறம் சங்கடம் வருமோ அந்த மாதிரி நினைச்சு இது நம்ம குடும்பத்துக்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணும்போதும் அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகி பயங்கரமாகி அவங்களுக்கும் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான சிச்சுவேஷன் தான் ஆச்சு. சரி, அதுதான் நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை அப்படி நாங்க சங்கடம் வரல எங்களுக்கு. இப்ப நான் எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைச்சே இல்லை, நாங்க ஹாப்பியா தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, அந்த மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது நம்மளுக்கு பாடியில இருக்கிற பெயினை விட நம்ம சுத்தி இருக்கிறவங்கள அந்த ஒரு வருத்தம் தான் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருந்தது. ஸோ சரி, அதெல்லாம் வெளில தேவ் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் என் அம்மா கிட்டேயும் இவர் அம்மா கிட்டேயும் எல்லாம் சொன்னது, எல்லாருக்கிட்டே சொன்னது. ஸோ எங்களுக்குள்ளதான் இருந்தது. ஆக்சுவலி என் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ண போகும்போதே என் தங்கச்சியோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு. அப்போ அவ கையில் ஒரு குழந்தை இருக்குது, அவனும் இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. 3 monthsக்கு அப்புறம் தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னதே. ஸோ அந்த பீரியட் எனக்கு எந்த பிசிக்கல் ப்ராப்ளம் எதுவுமே இருந்ததில்லை. ரொம்ப ஆக்டிவா இருந்தேன் அந்த டைம்ல. நிறைய வெஜிடபிள் கார்டன் எல்லாம் வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். ஸோ ஹெல்ப்புக்கு யாருமே, அம்மாவுக்கு அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹெல்ப்புக்கு யாருமே கிடைக்கல எனக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அப்படிதான் இருந்தேன் நான். தெய்வம் ரொம்ப புரிதலான குழந்தைய சொல்லும். அந்த ஒரு பாண்டிங் அப்போதுலேருந்து இருக்கு. ஸோ இப்போ நான் அவனை விட்டுட்டு நீங்க கேட்டீங்களா தேவ் எப்படி இருப்பான், அம்மா கூட இருப்பீங்க, அவனோட புரிதலான குழந்தைன்னு தான் நான் சொன்னேன். அதாவது என் வயிற்றுல இருந்த போதே எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி சொல்லும்போது சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ நான் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தது என் மைண்ட்ல. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு டிஎன்சி பண்ண வேண்டியதா இருந்தது ஃபர்ஸ்ட் இதுல. அந்த பெயின்ல நான் அழுதுட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம அழுத வெளியில இவரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவருதான் அந்த அழுது கேக்குறேன். அந்த பெயின்ல எனக்கு சிரிப்பு வந்துச்சு சத்தியமா. இப்ப பாருங்க, நினைக்கும் போதே எங்க அண்ணனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் இங்க எப்படின்னா அழும்போது அங்கே நான் அதை விட நான் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட அவரை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்ல. சரி, அது ஒரு நம்ம ஒரு பெயின்ஃபுல்லான பாதைங்க தான் அதெல்லாம். ஆனா அதை சொன்னேன் இப்ப நமக்கு அதை இப்ப லைட்டா எடுத்துக்கிறேன். ஆனா அது பெயின்ஃபுல்லான அது இருக்குது. நம்ம சிரிச்சுட்டே இருந்தா எல்லாரும் ஹாப்பின்னு இல்லை. அதுக்காக சிரிச்சா இப்ப நான் சில வீடியோஸ் எல்லாம் போடும்போது நிறைய பேர் அவங்க வருத்தம் எனக்கு தெரியுது, அவங்க கண்ணுல அந்த கண்டிப்பா நான் அப்படி இருந்ததே இல்லை. நான் ஹாப்பியா இருந்தா நான் ஹாப்பியா தான் இருப்பேன். எனக்கு அப்செட்டா இருந்தா நான் அப்செட்டா தான் இருப்பேன். என்னோட இமோஷன்ஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண அது பியூரா இருக்கும். சந்தோஷமா இருந்தா சிரிப்பேன், இல்லைன்னா எவ்வளவு சிரிக்க சொன்னாலும் இல்லை சிரிப்பு. கோவமா இருந்தாலும் நான் கோவமா தான் இருப்பேன், அது தெரியும்.